வணக்கம் ரோஹிணி, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயின் வரலாறு பார்த்து கொண்டிருந்தோம். பலம்புரியில் வந்த என் சோக்கன் எழுதியது. 1 24 மட்டும் பார்த்திருக்கின்றோம். இன்று 25 26 ஒன்றாக பார்ப்போம். நேரங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் 2 விடயங்களை ஒன்றாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் 25 தொடர்கிறது. இதனால் சோவியத் யூனியன் சரிந்து விட்டது என்பதற்காக சிஐஏ மூட்டை கட்டிவிட முடியாது என்று கருதியது அமெரிக்க அரசாங்கம். அவர்களுக்கு வேறு பல முக்கியமான கடமைகள் பங்கி இருந்தன. எனினும் மக்கள் மத்தியில் அவர்கள் இழந்த மரியாதை திரும்ப கிடைப்பதாக இல்லை. பனிப்போர் சோவியத் அபாயம் இல்லாததால் பகிரங்கமாக தைரியமாகவும் சிஐஏ விமர்சிக்கிறவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் சிஐஏக்கு தேசபக்தி, அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆதிக்க நோக்கங்கள் போதவில்லை. இப்போது நம்முடைய பாதுகாப்புக்கு என்ன குறைச்சல் வந்துவிட்டது என்று பலர் பேசத் தொடங்கினார்கள். பத்திரிகைகள், பிற ஊடகங்களில் சிஐஏயின் பழைய தவறுகள், குறைகள் எல்லாம் பட்டியலிடப்பட்டன. இவற்றுக்கெல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செலவழித்தது போதும் என்று எதிர்ப்பு குரல்கள் வலுத்தன. ஒரு கட்டத்துக்கு மேல் அமெரிக்க அரசாங்கம் இந்த எதிர்ப்பை சமாளிக்க முடியவில்லை. சிஐஏயின் அதிகாரங்கள் மீண்டும் குறைக்கப்பட்டன. அவர்களுக்கு செலவுக்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டும் கணிசமாக குறைந்திருந்தது. இப்படி ஒரு சிரமமான சூழ்நிலையை சிஐஏ அதற்கு முன் எப்போதும் சந்தித்ததில்லை. அடுத்த 7 வருடங்களுக்குள் சிஐஏக்கு 5 இயக்குநர்கள் மாறிவிட்டார்கள். யாராலும் நிலைமையை சமாளிக்கவும் முடியவில்லை. இதே காலகட்டத்தில் சிஐஏயை ஆதரித்து பேசியவர்களும் இருந்தார்கள். ஆனால் உளவுத்துறை நாட்டுக்கு அவசியம் என்று சொல்கிறவர்களை விட அது வீண் செலவு என்று வாதாடியவர்கள், சிஐஏயின் வாலை கொஞ்சம் நறுக்கி வைப்பது நல்லது என்று விமர்சித்தவர்கள் தான் அதிகம். வேறு வழி இல்லாமல் சிஐஏ தன்னுடைய எல்லைகளை குறுக்கி கொண்டு செயற்பட பழகிக்கொண்டது. முன்பு போல் அதிதீவிரமாக இல்லாமல் மிக அவசியமான வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருந்தது. ஆனால் அப்போதும் அவர்கள் முழுமையாக நம்பிக்கை இழந்திருக்கவில்லை. உளவுத்துறையின் முக்கியத்துவத்தை மக்கள் புரிந்து கொள்கிற நாள் வரும் என்று நம்பி காத்திருந்தார்கள். சுமார் 10 வருடங்களுக்கு பிறகு நிகழ்ந்த 9/11 தாக்குதலின் போதுதான் அமெரிக்காவில் மீண்டும் சிஐஏக்கு மவுசு கூடியது. உளவுத்துறை அவசியம் என்பதை புரிந்து கொண்டு அதற்குரிய முக்கியத்துவம் தரத் தொடங்கினார்கள். ஆனால் அதுவரையில் அமெரிக்க சமூகத்தில் ஒரு வேண்டாத விருந்தாளி போல் சிஐஏ செயற்பட வேண்டியிருந்தது. இந்த காலகட்டத்தில் மக்களுடைய தங்கள் இமேஜை உயர்த்தி கொள்வதற்காக சிஐஏ என்னென்னவோ செய்து பார்த்தது. பல பழைய ரகசிய ஆவணங்களை பகிரங்கப்படுத்தி வெளியிட்டார்கள். முதல் முறையாக பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி செய்தியாளர்களுடன் நல்லுறவு வளர்த்துக் கொள்ள முற்பட்டார்கள். ஆனால் சோவியத் சர்க்கலின் போது அவர்களின் வாங்கி இருந்த அடி மிக பெரியது. இதை போன்று சின்ன சின்ன மருந்துகளால் அவை குணப்படுத்த முடியவில்லை. சிஐக்கு பழையபடி பலப்படுத்த முடியவில்லை. நாம் உயிர் பிழைக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் மருந்து தேவை என்று யோசித்தது சிஐஏ. இதற்காக அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தபோது அவர்களுக்கு போதாது கிடைத்தது ஒரு சர்வதேச நிவாரண தீவிரவாத எதிர்ப்பு. தீவிரவாதம் என்கின்ற வார்த்தைக்கு அகராதி சொல்லும் அர்த்தமும் அமெரிக்க சொல்கின்ற அர்த்தமும் எப்போதும் ஒத்துப்போவதில்லை. அமெரிக்காவை பொறுத்தவரை மீறுகிறவர்கள், ஆக்கிரமிக்கிறவர்கள், அடுத்த தரவுகளை காரணமில்லாமல் தாக்குகிறவர்கள் எல்லோரும் தீவிரவாதமாகத்தான் தங்களை தவிர வேறு யாரும் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று மொத்த குத்தகை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அப்படி நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. சோவியத் யூனியன் செய்வதற்கு முதல் பல ஆண்டுகள் முன்பாகவே உலகம் முழுவதும் தீவிரமாக பரவி இருந்தது. கவனித்து விட்டது. சிஐக்கு சீக்கிரத்தில் இது நமக்கு பெரிய தலைவலியாகும் என்பதை புரிந்து கொண்டு விட்டார்கள். தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு கிடைக்கிற அதே கருவிகள், அதே உபகரணங்கள், அதே ஆயுதங்கள் தீவிரவாதிகளுக்கும் கிடைக்க தொடங்கினால் கடைசியில் உலகம் முழுவதும் குர்லா யுத்தங்கள் தான் மிஞ்சும் என்று எண்ணிய சிஐஏ சீக்கிரத்தில் சுதாகரித்து கொண்டு விட்டார்கள். காரணம், அமெரிக்கா ஒரு பணக்கார நாடு என்பது
அதன் வல்லரசு அடையாளமும் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். பழுத்த மரத்துக்குத்தான் கல்லடி விழும் தவிர உலகத்தில் அரை இஞ்சி மீதமில்லாமல் உளவு பார்க்க கொண்டிருக்கிறது சிஐஏ. தங்களை மீறி யார் என்ன செய்தாலும் யாருப்பா அங்கே என்று அதட்டி மிரட்டாவிட்டால் அவன் அமெரிக்காவுக்கு பொழுது போகாது. இதனால் எரிச்சல் அடைந்த பல குழுக்கள் அமெரிக்கா போது தங்களுடைய ஆயுதங்களை திருப்பக்கூடும் என்று கருதியது. சிஐஏ இதையும் தரவுக்கு என்று என்ன செய்யலாம் என்று தீவிரமாக யோசிக்க தொடங்கினார்கள். 1986ஆம் ஆண்டு சிஐஏயின் தீவிரவாத தடுப்பு பிரிவு உருவாக்கப்பட்டது. இவர்களுடைய வேலை உலகம் முழுவதும் இங்கே என்னென்ன தீவிரவாத குழுக்கள் உருவாகி இருக்கின்றன, அவற்றுக்கு யாரென ஆதரவு தருகிறார்கள், அவர்களுடைய நோக்கம் என்ன, இலக்கு என்ன என்பதை ஆராய்வது அவருடைய வேலை. ஏற்கனவே யாரும் பயங்கர ஆயுதங்களை தயாரிக்கக்கூடாது என்பதற்காக ஊர் முழுக்க வேலை பார்க்கிறோம் என்று தனக்கான ஒரு நியாயத்தை உருவாக்கி கொண்டு இருந்தது சிஐஏ. இந்த புதிய பிரச்சனை அதன் நீட்சியாகவே பார்த்தது. பயங்கரவாத ஆயுதங்கள் போல் பயங்கரவாதிகளையும் கட்டுப்பிடித்து களையெடுக்க போகிறோம் என்று கிளம்பினார்கள். இயற்கை இதற்கான ஆழ்பலம் தொழில்நுட்ப பலம் ஏற்கனவே சிஐஏடம் இருந்தது. அதற்கு அப்போது ஒரு பதிவு இயக்கம் நோக்கம் கற்பித்துக் கொண்டார்கள், அவ்வளவுதான். எப்போதும் அதிநவீன தொழில் நட்டத்துக்கு ஒரு படி மேலே இருக்க வேண்டும் என்பதுதான் சிஐஏயின் கொள்கை. அவர்களுடைய பிழைப்பு என்னதான் மனிதர்கள் உள்வாங்குவார்கள். ஒற்றர்களை நம்பியிருந்தால் தொழில்நுட்பத்தோடு கைகோர்த்து கொண்டால் மேலும் பல மடங்கு சிறப்பாக பணியாற்ற செய்ய முடியும் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். 25 முறைகிறது, 26 தொடர்கிறது. அப்போது பல பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள செயற்கைக்கோள்களை சிஐஏ பயன்படுத்தி கொண்டிருந்தது. வானத்திலிருந்து மட்டுமில்லை, தண்ணீருக்குள்ளும் சென்று பார்க்கக்கூடிய உபகரணங்கள் அங்கே அவர்கள் வசம் இருந்தன. இதனால் உலகம் முழுவதும் சிஐஏக்கு கண்ணீர் உண்டு. நீங்கள் பொட்டி மாடியில் துண்டு உலர்த்துவதில் தொடங்கிய மாலைகள் இராணுவத்தை அடக்கின்ற போது பாருங்கள், இராணுவ நடவடிக்கைகள், அறிவியல் ஆராய்ச்சிகள், தீவிரவாதிகள் நடமாட்டங்கள், போதைப்பொருள் கடத்தல்கள் என்ற காலத்தை அவர்களால் கண்காணிக்க முடியும். இந்த செயற்கை கோள்கள் ஒவ்வொன்றும் நாளும் ஆயிரக்கணக்கான புகைப்படங்களை கொண்டு வந்து குவிக்கின்றன. இவற்றை நிலமாக உட்கார்ந்து ஆராய்வதற்காகவே சிஐஏயின் என்பிஐசி நேஷனல் போட்டோகிராஃபி இன்டர்பிரேஷன் என்று ஒரு தனிப்பிரிவு இருந்தது. ஆரம்ப காலத்தில் சோவியத் யூனியனின் ஆயுத ஆராய்ச்சிகளை அடையாளம் காண்பதற்கு உருவாக்கப்பட்ட பிரிவு இது. சோவியத் எல்லையில் வெவ்வேறு விமானங்கள் அல்லது செயற்கைக்கோள்கள் பல நேரங்களில் வெவ்வேறு கோணங்களில் எடுத்து அனுப்பிய புகைப்படங்களை பூத கண்ணாடி உட்கார்ந்து கொண்டு பார்ப்பார்கள். அதன்போது புகைப்படங்கள் எண்ணிக்கையும் அதிகரித்தது. அதையெல்லாம் அலசி ஆராய்வதற்கான கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்களும் வந்துவிட்டன. ஒரு வெறும் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வதாக ஆக்கள் போவதாக இருந்துவிட்டால் ஆராய்ந்து விட முடியும் பெரிதாக என்று நினைக்காதீர்கள். ஒரு சில புகைப்படங்களில் அடிப்படை ஒரு நகரத்தின் குத்துமதிப்பான மக்கள் தொகை, வீடுகளின் அமைப்பு, கலாச்சார முறைமைகள், அது தொழிற்சாலைகள் நிரம்ப பகுதியாக அல்லது மக்கள் அதிகம் வாழ்கின்ற பகுதியாக என்றெல்லாம் துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய கில்லாடிகள் சிஐயில் உண்டு. ஆகையினால் இத்துடன் இது நடைபெறுகிறது. மீண்டும் 26 பகுதிகளை 27 வாசிக்கின்ற போது தருகின்றேன். நன்றி, வணக்கம். அது மட்டுமில்லை, இன்ஃப்ராரெட் எனப்படும் அகச்சிவப்பு கதிர்களை சரியான முறையில் பயன்படுத்தினால் அதே புகைப்படங்களிலிருந்து வேறு சில விவரங்களையும் தோண்டி எடுப்பது சாத்தியம். அந்த புகைப்படங்கள் எடுப்பதற்கு சற்று முன்னால் என்ன நடந்தது என்பதை கூட சிஐஏயால் ஓரளவு சரியாகவே ஊகித்துவிட முடியாது. ஒருவேளை இப்படி கண்ணால் பார்ப்பது ஏமாற்றினால் அதற்காகத்தான் காதால் கேட்கும் விடயங்களையும் திரட்டுகிறது சிஐஏ. நண்பர்கள், எதிரிகள்,
பம்புக்காரர்கள், சாதுக்கள் என்று எந்த வித்தியாசமும் பார்க்காமல் எல்லா தேசங்களிலும் முக்கியமான அலுவல்களை ஒட்டு கேட்கிறார்கள். இப்படி உலகம் முழுக்க பல அலுவலகங்களையும் அவற்றின் தொலைபேசி இலக்கங்களையும் இணைப்புகளையும் CIA வழிமறைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதனால் இரகசிய பேச்சுவார்த்தைகள், ஆக்கிரமிப்பு திட்டங்கள் என்று சகலதையும் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு விடுகிறார்கள். இதற்கு பயந்துதான் பிடல் காஸ்ட்ரோ போன்ற பல தலைவர்கள் முக்கியமான விடயங்களை தொலைபேசியில் பேசுவதை தவிர்க்கிறார்கள். வேறு பல அலுவலகங்களில் ஒட்டுக்கேட்க முடியாத விசேஷ அறைகள் அமைக்கப்பட்டிருந்தன. சரி போகட்டும் என்று CIA சும்மா இருந்து விடவில்லை. வேறு பல புது புது தொழில்நுட்பங்களையும் கண்டறிந்து இந்த முன் ஜாக்கிரதை முத்தண்ணாக்களையும் மடக்குவதற்கான புதிய வழிகளை தேடியபடி இருக்கிறார்கள். CIA உளவாளிகள் ஒற்றர்களுக்கு தேவைப்படும் நவீன கருவிகள், உபகரணங்களை தயாரிப்பதற்காகவே தனியாக ஒரு அறிவியல் தொழில்நுட்ப பிரிவை உருவாக்கி இருக்கிறார்கள். அதன் பேர் த Directorate of Science and Technology. பல ஊடகங்களில் CIA என்று சொன்னதும் ஜேம்ஸ் பேண்ட் 007 பொம்மை காட்டுவார்கள் அல்லது பேண்ட் படங்களில் வருகிற தீம் மியூசிக்கை இசைப்பார்கள். இந்த பிம்பம் CIAக்கு பிடிக்கவில்லை. துப்பறையின் கதைகள் சினிமாக்களில் வருவது எல்லாம் அப்படியே நம்பிவிடாதீர்கள். எங்களுக்கும் ஜேம்ஸ் பாண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று CIAயின் பல இயக்குநர்கள் கரடியாக கத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் வருவதை காட்டிலும் பிரம்மாண்டமான நம்ப முடியாத தொழில்நுட்பங்களை எல்லாம் CIAயின் அறிவியல் பிரிவு உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இது எல்லாம் வெளியே சொல்லிக் கொண்டிருந்தால் உளவு பணிகள் பாதிக்கப்படும் இல்லையா? அதனால் தான் தங்களுடைய கண்டுபிடிப்புகளை பகிரங்கமாக அடக்கி வாசிக்கிறார்கள். யாருக்கும் தெரியாதபடி ரகசியமாக பொருத்தக்கூடிய ஒட்டு கேட்கும் கருவிகள், கமராக்கள் இருட்டிலும் தெளிவாக பார்க்க உதவுகிறது. எலக்ட்ரானிக் சாதனங்களில் தொடங்கி விதவிதமான உடைகள், மாறுபடங்கள், ரகசிய தகவல்களை எழுதுவதற்காக காகிதங்கள் என்று இந்த பட்டியல் நிகழ்கிறது. இந்த ஆராய்ச்சி பிரிவின் இன்னொரு முக்கியமான நோக்கம் சாதாரணமாக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் ரகசிய அறைகளை அமைப்பது. உதாரணமாக, ஒரு சின்ன பேனாவுக்குள் ஒரு ரகசியமாக செய்திகளை மறைத்து வைப்பதற்கான துளியூண்டு அறை ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். வெளிப்பார்வைக்கு அது ஒரு சாதாரண பேனாவாக போல்தான் தெரியுமானால் CIA ஏஜெண்டுகள் அதற்கு பல விடயங்களை மறைத்து வைத்து கடத்தி விட முடியும். பேனா மட்டுமில்லை, உங்களை சுற்றிலும் உள்ள பார்வை பார்த்து கொள்ளுங்கள். தூண், துரும்பு என நம் கண்ணில் படும் அத்தனையினுள்ளும் CIAயின் ஒரு ரகசிய அறை உருவாக்கி எதையாவது ஒழித்து வைத்து விட முடியும். CIAவால் திரட்டப்படும் பல தகவல்கள் இவ்வாறு மரத்தினுள் ஒழித்து வைத்த மாமத யானைகளாகத்தான் கைமாறுகின்றன. இந்த விடயத்தில் CIA உலகின் டாப் இதுபோன்று ஆராய்ச்சிக்காக ஏகப்பட்ட பணம் செலவிடுவதில் அவர்கள் யாரும் தொடங்கி இருக்க முடியாது. இதனால் இவராலும் தொட முடியாத பல தொழில்நுட்பங்கள் அவர்களிடம் உண்டு. பெரும்பாலும் இவற்றை CIA தான் வடிவமைத்து ரகசியமாக தயாரிக்கிறது. மிகச்சில தருணங்களில் வெளியாள்களை அனுமதிப்பதும் உண்டு. இப்படி தயாரிக்கப்பட்ட சாதனங்கள் உலகம் முழுவதும் உள்ள CIA ஏஜெண்டுகளின் தேவைக்கேற்ப அனுப்பப்படுகிறது. அதன் பிறகு உட்கார்ந்த இடத்தில் சகல தகவல்களையும் சுட்டிக் கொண்டு விடலாம். ஆராய்ச்சிக்கு தவிர CIA ஒரு அச்சமும் வைத்திருக்கிறது. இத்துடன் இந்த 26, 25, 26 நிறைவு பெறுகிறது. மீண்டும் 27 அட்டாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை CIAயின் வரலாறு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் முருகன். நன்றி, வணக்கம்.